சிரியா மீது அமெரிக்கா போர் தொடுப்பதால் இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிரியா நாட்டில் தற்போது உள்நாட்டு போர் நடந்து வருகிறது. டமாஸ்கஸ் நகரில் ரசாயன குண்டுகளை வீசி நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். இதற்கு காரணம் ராணுவமா பயங்கரவாத சதியா என்ற சர்ச்சை எழுந்துள்ளது. இந்நிலையில் சிரியா மீது ராணுவ நடவடிக்கை எடுக்க அமெரிக்கா மேற்கொண்டுள்ள நிலையை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதற்கு தலைமை வகித்த மாநில செயலாளர் தா பாண்டியன் அமெரிக்காவின் நிலைப்பாட்டால் இந்திய பொருளாதாரம் சீர்குலையும் என்று எச்சரிக்கை விடுத்தார். ஆதிக்க வெறி பிடித்த அமெரிக்க நாடு சின்னஞ்சிறிய சிரியா நாட்டின் மீது பொய்யான புகார்களை கூறி அதன் மீது பாய்வதற்கும் அந்த நாட்டையும் அழித்து ஒழிப்பதற்கும் இப்பொழுது படைகளை கொண்டு போய் அங்கே நிறுத்தி இருக்கிறது. சிரியா மீது போர் தொடுப்பேன் என்று சொன்னவுடனே எண்ணெய் விலை உயர்ந்தது. எண்ணெய் விலை உயர்ந்தது என்று அறிவித்துடன் விமான நிறுவனங்கள் அத்தனையும் 30 விழுக்காடு கட்டணத்தை நேற்றே உயர்த்தி விட்டார். எனவே அது உயர்த்தப்பட்டிருப்பதால் மற்ற பொருள்கள் தானாகவே விலை உயரும். இவைகளால் முழு லாபம் பெறப்போவது அமெரிக்கா தான். இந்த போராட்டத்தோடு மார்க்சிஸ்ட் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்து இன்னும் ஒரு வார காலத்திற்குள் இன்னும் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை சென்னை மாநகரிலே நடத்துவோம். அதற்குரிய அறிவிப்பை உங்களுக்கு முன்கூட்டியே தெரிவிப்போம். அமெரிக்காவின் நிலைப்பாட்டை கண்டித்து உலக நாடுகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.